வள்ளுவர் எடுத்துக்கின விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லலாம், 2 வரியில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். திருமூலர் எடுத்துக்கின விஷயம் என்னென்னா கடவுளை அடையிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாமா பண்ணக்கூடாது, எப்படி பண்ணலான்றதுக்காக அவர் எடுத்துனார். என்ன கேட்டால் ரொம்ப சின்னது திருமந்திரம், ரொம்ப சின்னது. 3000 பாட்டு சின்னதுன்ற 1330, அதுவும் 2 வரி. இது பெருசானா? ஆமாம் பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. ஒரு ஆலமரத்து விதை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே பெரிய ஆலமரமே இருக்கும். மற்ற விதங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்கும். பனைக்கொட்டை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ஆனால் மரம் எப்படி தான் இருக்கும், நீட்டாக தான் இருக்கும், பெருசாக நிழல்லாம் தராது. ஆனால் விதை எவ்வளோ பெருசு, நல்ல பெருசு. இன்னும் இளநீர் உள்ளே வெட்டி தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நிழல் தருமானா பெருசாக தராது. ஆனால் ஆலமரம் அப்படி இல்லை, வாழக்கூடியது ரொம்ப காலமாக. பலன் உண்டானா? ஆமாம், ஆலமரத்தில் நிறைய பறவைகள் வந்து தங்க முடியும், போக முடியும். ஸோ திருக்குறள் ஆலமரம் இல்லை, ஆலமரத்து விதை. திருமந்திரம் பனைமரத்து விதை, ரெண்டும் ஒன்று கிடையாது. திருமந்திரம் வேற இல்லை, யாரும் முரண்பாடு கிடையாது. அந்த விதை தான், அந்த மரத்துக்கான விதை. இந்த விதை ஏன் நான் பனைமரத்தை சொல்கிறேன்னா, திருமந்திரமும் பனைமரத்தை தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா அதில் தான் ஆண் பெரும் பெண் மரம்னே பாகுபாடு இருக்குது. அதனால் திருக்குறளுக்கும் திருமந்திரத்துக்கும் முரண்பாடு கிடையாது. உனக்கு விளக்கம் தரவங்க என்ன பண்ணியிருக்கலாம், முரண்பட்டிருக்கலாம். பிறப்பறுத்தலுக்கு உடம்பு மிகை அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உடம்பு மிகைன்னா உடம்பை கொண்டாடுன்னு கூட சொல்லலாம். உடம்பு தான் மிகையானது, அதை வச்சுன்னு செய்யணும் சொல்லலாம். உடம்பு மிகை, அதை உற்றுணும் சொல்லியிருக்கலாம். அதனால் உங்களுக்கு புரிகிற இடம் என்ன ஆகிடும், மாறிடும். உதாரணத்துக்கு புலன் மறுத்தல் அப்படின்னு அவர் சொல்கிறார். புலால் மறுத்தலை ஒரு புலன்கள் மறுத்தல்னு எழுதலை, புலால் மறுத்தல். புலால்னா இவன் கறின்னு ஆகிட்டான், கறியை சாப்பிடாதுன்னு தான் ஆகிட்டான். இந்த பூதங்கள் புலன்கள் எல்லாம் மறுத்துருன்றாரு.